வெல்கம் பேக். நான் உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல, எந்த ஒரு டிப் ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஓகே, ஸோ ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. நெவர் எவர் டூ எனி ட்ரேட் வித்தவுட் லேர்னிங். ஓகே, ஸோ நம்ம லேட் பண்ண ஆல்ரெடி லேட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வைப்போம். நான் சொன்ன மாதிரி நேற்று கிளியர் கட்டான ஒரு பெரிய மூவ், மேசிவ் மூவாக இருந்தது. கேப் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருந்துட்டு அங்கேருந்து கொண்டு போயிட்டாங்க. ஓகே, பட் ஆனால் ஒரு டவுன் சைடு மூவ் பார்க்கல. பட் ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் நீங்கள் ஒரு பெரிய கேப் டவுன் பார்ப்பீங்க. ஓகே, 100+ பாயிண்டோட ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ யாரெல்லாம் புட்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் எப்படியாவது எக்ஸிட் பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் மேலே நான் சொன்ன மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். செகண்ட் ஹாஃப் மேலே மார்க்கெட் பாசிட்டிவாக போகும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு மீன் ஆன் 14th மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி மூவ் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் மூவ் 14th அன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது எஃப்ஐடிஐ பிளானுன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஸோ இன்றைக்கி நான் லெவல்ஸ் நான் கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. ஸோ உங்கள் முன்னாடி இருக்க பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ அப்சைட் லெவல் எழுதிக்கோங்க 25,240 அண்ட் 25,115. ஓகே, ஸோ பெரிய ஜோனாக தான் இருக்குது, ரைட். ஸோ இந்த ஜோனை கொஞ்சம் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, அதே மாதிரி டவுன் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விச் இஸ் 24,618 அண்ட் 24,549. ஓகே, ஸோ டவுன் சைடில் இந்த ஜோன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சைட் ஜோனில் பாருங்கள் 1 2 3 4 4 ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ தேர் ஆர் ஹை சான்ஸ் தட் இதை உடைச்சிட்டு எப்போ மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா மார்க்கெட் வில் பி கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் டார்கெட் ஆஃப் 25,489 அண்ட் அடுத்த டார்கெட்டு 25,642 போகும். ஓகே, டன். ஸோ இதுக்கு மேலே போகணும்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப்பை எடுத்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். ஏன்னா எல்லா இண்டெக்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். மோரோவர் இது ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர் கூட. ஸோ 25,000 ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்க காரணத்தினால மார்க்கெட் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஸோ அதனால் என்னென்னா ஒரு புல் பேக் எடுத்து அதுக்கப்புறம் உடைச்சா ஒரு நல்ல மூவ் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அதுதான் மெயின். ஓகே, ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு பை சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆச்சுன்னா சொல்லிட்டேன், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் அடுத்த டார்கெட்ஸ் போகும். 25,489 25,642. இல்லைன்னா மார்க்கெட் என்ன ஆகும், இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இதுக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது. எப்போ இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வெளியே வருதோ நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,947 927 வரும். ஓகே, ஸோ வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்து எப்போ இது உடையுதோ அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு 618 தான் வரும். வேறு எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஸ்டாப்பேஜே இல்லை. ஓகே, ரைட், அண்டர்ஸ்டுட். ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே பை எனி சான்ஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளோட ஜோனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருதுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,389 373 புல் பேக் எடுத்து இதை எப்போ உடைக்குதோ தென் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 24,163 டார்கெட். ஓகே, இல்லைனா மார்க்கெட் இதில் கேப் டவுன் எடுத்து இதுக்கு மேலே சஸ்டெயின் எடுத்து ஓகே மார்க்கெட் மேலே இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு ஸோ பை எனி சான்ஸ் மார்க்கெட் நம்மளோட இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா தென் மார்க்கெட் குட் கோ அப் டு 24,924 927 ஒரு புல் பேக். ஸோ எப்போ இதை 947 மேலே போச்சுன்னா நம்மளோட அப்சைட் ஜோன் வந்துடும். ஓகே, ரைட், கிளியர். ஸோ லெவல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே போனால் இந்த மாதிரி டார்கெட்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா திஸ் 2 டார்கெட்ஸ் ஃபாலோட் பை திஸ் டார்கெட், இதுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த டார்கெட் அண்ட் இந்த டார்கெட் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள சஸ்டெயின் ஆகி போச்சுன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் டார்கெட். ஸோ ஆல் தீஸ் ஆர் வெரி கிளியர். ஓகே, வெல் அண்ட் குட். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள் உங்கள் முன்னாடி இருக்க 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எழுதிக்கோங்க 55,887 அண்ட் 55,709. ஓகே, அண்ட் டவுன் சைடோட லெவல்ஸ் எழுதிக்கோங்க விச் இஸ் 54,888 அண்ட் 54,799. ஓகே, ஸோ பார்த்தாலே தெரியுது 1 2 3 4. ஸோ 4 ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோரோவர் ஒரு சைக்காலஜிக்கல் நம்பரும் இருக்குது 56,000 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது.
958 இருக்குது, 097 இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஏரியாவே ஒரு ஹெவி ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே. ஸோ அதனால தான் இட் கேன் கிவ் யூ அ கேப் டவுன் டுடே. நல்லா பாருங்க. சேம் மார்க்கெட் இதில் சஸ்டெயின் ஆயிட்டு மேலே போகாம கீழ உடைச்சு வந்துருச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 54,469, செகண்ட் டார்கெட் 55,376. 376 பிரேக் ஆச்சுன்னா நம்மளோட டவுன் சைடில் இருக்க இந்த ஜோன் வந்துரும். ஓகே. அண்ட் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா, இது கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு 54,568, 555, 555 உடைச்சதுன்னா 54,114 வரைக்கும் வரும். இங்க ஒரு பெரிய மூவ்ஸ் கீழ காத்திருக்கு. கிளியர்? ரைட். ஸோ எனிவே மார்க்கெட்ல இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா இந்த லெவல்ஸ் வரும்னு சொல்லிட்டேன். சப்போஸ் மார்க்கெட்ல இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா மார்க்கெட் மேல போகும். ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 55,376 ஒரு புல் பேக். அதுக்கப்புறம் 469 ஃபாலோட் பை உங்களுக்கு மேல இருக்க ஜோன் வந்துவிடும். கிளியர்? ஸோ நீங்கள் ஒன்று கேட்பீங்க சார் 450 இந்த லெவல் தான் நான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஸோ ஐ ஃபீல் தீஸ் ஆர் த லெவல். ஸோ யாரெல்லாம் மார்னிங்கில் ஒரு புட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களோ நேற்று, தயவு செஞ்சு மார்னிங்கில் ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லக்கிஷாக போகும். மார்க்கெட் மேபி கீழேயும் வரலாம். கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். அங்கே சஸ்டெயின் ஆகிட்டு நாளைக்கு இன்னும் ஹெவியாக போகும். ஸோ வாட் ஐ எம் சேயிங், ப்ளீஸ் நோட். All the best. Take care. Bye bye and happy trading. Please put your comments and thanks for all your comments. Nowadays, நீங்கள் comments போடுறீங்க. I'm very happy for that. Okay. So இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. டைம் ஸ்டில் இஸ் தேர். 8:25 இட்ஸ் நாட் அ பேட் டைம். ஸ்டில் இட் இஸ் தேர். பார்த்துட்டு லெவல்ஸ் நோட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை பை அண்ட் ஹாப்பி ட்ரேட்.